அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 2வது அதிகாரமான வான் சிறப்பு என்ற தலைப்பில் உள்ள குறள்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காணலாம். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 11. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரப் பாற்று. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். மனித உடலில் வான் எது என்றால் நம் கழுத்துக்கு மேலுள்ள தலைப்பகுதியாகும். எவர் ஒருவர் தம் புருவ மத்தியின் உள் நடுவே நின்று இறைவன் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் நினைவை செலுத்தி அறநெறி ஒழுக்கமுடையவராக இருக்கிறாரோ அவர்தம் சிர நடுவில் அமுதம் சுரந்து சாகா நிலையை அடைவார். இவ்வமுதமே சாவா மருந்தாக உணரப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். மனித உடலில் வான் எது என்றால் நம் கழுத்துக்கு மேலுள்ள தலைப்பகுதியாகும். எவர் ஒருவர் தம் புருவ மத்தியின் உள் நடுவே நின்று இறைவன் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் நினைவை செலுத்தி அறநெறி ஒழுக்கமுடையவராக இருக்கிறாரோ அவர்தம் சிறு நடுவில் அமுதம் சுரந்து சாகா நிலையை அடைவார். இவ்வமுதமே சாவா மருந்தாக உணரப்படுகிறது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.